பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். இயற்கையோட நடுவுல பிறந்து வளர்ந்த எந்த ஒரு மனுஷனும் பழச மறக்க மாட்டான். அதே மாதிரி ராகவையா சுசீலம்மா தம்பதிங்க சில வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் அங்க பெரிய வீடு கட்டினாங்க. ஆனா அவங்களோட மனசு மட்டும் இன்னும் கிராமத்துல இருக்கிற ஓட்டு வீடு, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்பமரம், ஊர்ல இருக்கிற அருவி பக்கமே மனசு இருந்தது. அவங்களுக்கு சிவா அப்படின்னு பையன் இருந்தான். சிவா சின்ன வயசுல இருந்தே பட்டணத்திலேயே படிச்சு அங்கே இருந்ததுனால பட்டணத்தோட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். அவன் ரொம்ப நல்லா படிச்சதுனால இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனில அவன் வேலைக்கு சேர்ந்தான். பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சதுனால அந்த தம்பதிங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஒரு நாள் காலையில சுசீலம்மா அவங்களோட புருஷங்கிட்ட இப்படி சொன்னாங்க. எங்க சிவாவுக்கு வேலை கிடைச்சு சுமார் 6 மாசம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம கடமை எல்லாம் தீந்துரும். ஆமான் சுசீலா, நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவாவுக்கு பட்டணத்துல நிறைய சம்பந்தங்க தேடி வருது. ஆனா எனக்கு என்னவோ நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக ஒரு கிராமத்துல இருந்து வந்தா நம்மளோட கிராமத்து பழக்க வழக்கம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராமத்து பொண்ணுங்கன்னா வீட்டு வேலை, வெளி வேலை எல்லாத்தையும் ஒத்தையிலேயே செஞ்சுக்குவாங்க. வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்களை எவ்வளவு கௌரவமா நடத்தணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, எனக்கும் அதுதாங்க தோணுது. நம்ம சிவாவுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம். பட்டணத்து பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கோவத்துல சண்டை வந்துரும், விட்டுட்டு போயிடுவாங்க. அதே கிராமத்து பொண்ணுங்கன்னா அனுசரிச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழுவாங்க. சிவாவுக்கு சிட்டியோட பழக்கம் வழக்கங்க தானே பிடிக்கும். இப்படி அப்பா அம்மா பேசுறத சிவா அங்க நின்னு கேட்டுக்கிட்டான். அப்பா, மறுபடியும் உங்க பழைய காலத்து மாதிரியே என்னையும் தள்ளலான்னு பாக்குறீங்களா? இந்த கிராமத்து பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா என்னோட பழக்க வழக்கம் அவளுக்கு செட் ஆகுமா? என்னோட படிப்புக்கு ஏத்த மாதிரி, என்னோட திறமைக்கு ஏத்த மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு வேண்டாமா? கிராமத்துல ரோடு நல்லா இருக்காது, கரண்ட்டும் இல்லாம இருக்கும். அங்க வளர்ந்த பொண்ணு என்னோட பழக்க வழக்கங்களுக்கு சரிப்பட்டு வருமா? இங்க பாருப்பா சிவா, படிப்புனா வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்கிறது இல்ல, மனசாலோட மனச படிக்கணும். பெரியவங்க கூட எப்படி இருக்கணும்னு எல்லாமே தெரியணும். இதுதான்ப்பா உண்மையான படிப்பு. அப்படின்னா இது கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு சாதாரணமாவே இருக்கும். சரிப்பா, உனக்கு படிச்ச பொண்ணுதான் வேணும்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இருந்தாலும் எங்களோட வார்த்தைக்கு கௌரவம் கொடுத்து எங்க கூட கிராமத்துக்கு வந்து ஒரு பொண்ணை பாரு. அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்பா. சரிங்கப்பா, உங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு தடவை வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவையா கிராமத்திலேயே அனுராகா அப்படின்னு ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாரு. அனுராகா பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமத்திலே இருந்தாலும் சிட்டிக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுல, வீட்டை பாத்துக்கிறதுல அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணை பாக்கலான்னு போனாங்க. அனுராதாவை பார்க்க போறதுக்காக அவங்க ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அந்த மாட்டு வண்டி ரோட்ல போகும்போது சிவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்பா, இதெல்லாம் ஒரு ரோடா? இந்த வண்டியில இந்த ரோட்ல போகும்போது உடம்பு முதுவெல்லாம் ரொம்பவே வலி எடுக்குது. இதே சிட்டிலியானா இந்த தூரத்துக்கு 10 நிமிஷத்துல போயிடலாம். இந்த வண்டியில வர்றது எனக்கு ரொம்பவே தலை சுத்தலா இருக்கு. பட்டணத்துல பொண்ணுங்களுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா? இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இருக்கா? இங்க பாருப்பா சிவா, பொறுமை அப்படிங்கறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும். இந்த வழியில இவ்வளவு நிதானமே வருமே. அக்கம் பக்கம் பாத்தியா பச்சை பசேல்னு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. இந்த நிம்மதியான காத்து பட்டணத்துல எங்கேயாவது கிடைக்குமா? இந்த கிராமத்துல மட்டும்தான் இவ்வளோ நிம்மதியான காத்து கிடைக்கும். அம்மாப்பா சிவா, அந்த குயில் பாட்டு கேக்குதா? குயில் எவ்வளவு அழகா கத்துது. அந்த பட்டணத்துல மிஷினுங்க சத்தம்தான். இந்த சத்தம் எல்லாம் கேட்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருந்தாலும் இந்த பிரயாணம் மட்டும் எனக்கு நரக மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல உண்மையிலேயே கரண்ட் இருக்குதா இல்லையான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. டேய், இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட பட்டணத்து வாழ்க்கைய மறந்துடுறா, மனுஷங்க கூட சகஜமா பழக ஆரம்பி. இப்படி அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அனுராதாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அனுராதாவோட வீட்டு முன்னாடி அவங்க அப்பா முகத்துல சந்தோஷத்தோட அவங்கள வரவேற்றாரு. ராகவையா குடும்பத்தார சந்தோஷமா வீட்டுக்குள்ள வரவேற்றாங்க. வணக்கம் ராகவையா, உங்களோட பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? வணக்கம் ராமையா, நாங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு வந்தது கொஞ்சம் அலைச்சலா இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள வந்த உடனே அந்த காத்துப்பட்டு எல்லாமே மாயமாயிடுச்சு.
உங்க வீடு ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கு. அப்போ ராமையா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இளநீர் தண்ணி கொண்டு வந்தாரு. முதல்ல இந்த தேங்காய் தண்ணிய குடிங்க, இப்பதான் மரத்துல இருந்து இறக்குனது. முதல்ல இத குடிச்சு பார்த்து சொல்லுங்க. அப்போ சுசீலம்மா அந்த தண்ணிய குடிச்சிட்டு, அப்பா எவ்வளோ இனிப்பா இருக்கு, உண்மையிலேயே அமிர்தம் மாதிரி இருக்கு, இதுதான் நம்ம கிராமத்தோட உண்மையான அமிர்தம். ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு தேங்காய் தண்ணிய இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. ராகவையாவோட குடும்பம் இளநீரை குடிச்ச உடனே ராமையா சுட சுட முந்திரி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிற ரவை உப்புமாவை கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த வாசனை அந்த வீடு முழுக்க பரவிச்சு. ஐயா, நீங்க தப்பா நினைக்காதீங்க, இப்பதான் என் பொண்ணு சுட சுட நெய்ய காய்ச்சினா, இந்த நெய்யில தான் என் பொண்டாட்டி உப்புமா பண்ணா, ருசி நல்லாதாங்கய்யா இருக்கும். ராமையா, இந்த நெய் வாசனை கமகமன்னு இருக்கு. டே சிவா, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உப்புமா உன்னோட சிட்டில கிடைக்காது. இதோட ருசிய ஒரு தடவை ருசிச்சு பாரு. அப்பா, இதோட ருசி ரொம்ப நல்லா இருக்குப்பா, ஆனா இப்பதான் என் வயிறு நிறைஞ்சிருக்கு, மறுபடியும் இது சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஐயோ தம்பி, இதுக்கே நீங்க இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எங்க வீட்ல நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கு. எங்க மாட்டு பசும்பால் ரொம்ப திக்கா இருக்கும். இப்பவே பால் குடிக்கிறீங்களா, இல்ல நான் மோர் அடிச்சு கொண்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, இப்பதானங்க இளநீர் உப்புமா எல்லாம் சாப்பிட்டேன், என் வயிறு நிறைஞ்சிருக்கு, இப்ப எதுவும் வேண்டாம். இங்க குடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எங்க வயிறு வெடிஞ்சிடுற மாதிரி இருக்கு. பாத்திய சுசீலா, இவங்களோட வரவேற்பு பார்க்கும்போது நம்ம இங்கே இருக்கிறதா நம்ம வீட்டுக்கு போறதான்னு ஒண்ணுமே புரியல. சிட்டி வாழ்க்கைக்கே அடிமையாகி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளுக்கு இவ்வளோ அன்பை காட்டுற குடும்பம் கிடைக்குதுன்னு நம்ம அதிர்ஷ்டம். அதுக்குள்ள அனுராகாவை அவங்க அம்மா சாந்தம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அனுராதா பட்டு புடவைய கட்டிக்கிட்டு சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரி இருந்தா. அவ கண்ணுல ஒரு பூரிப்பு, அவ முகத்துல ஒரு தெளிவு. அந்த பொண்ண சிவம் பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம் மொத்தமும் மாயமா போயிடுச்சு. அவனோட மனசுல, ஐயோ இவ்ளோ அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிக்க எத்தனை மாட்டு வண்டி ஏரியாவது இந்த ஊருக்குள்ள வர நாரெடி. இந்த ஊருக்குள்ள நான் வரலனா இவ்ளோ அழகான பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன். உண்மையிலேயே பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அனுராதா வாமா, இப்படி வந்து பக்கத்துல உக்காரு. அனுராதா ரொம்ப வினயமா வந்து அவங்க பக்கத்துல உக்காந்துகிட்டா. சுசீலம்மா அனுராதா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அனுராதா, நீ பட்டணத்துல தான் படிச்சியாமே, அங்க இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு மாமியார் வீட்டுக்கு தானே போனோம் அத்தை. இருந்தாலும் என்னோட மனசு 10 ஜனங்க நடுவுல வாழணும்னு தோணுது. அது ஒரு கிராமமே இருந்தாலும் பட்டணமா இருந்தாலும் நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் எல்லாமே இருக்கு. இவ்வளவு நல்ல பதில் சொன்னமா, உன்னோட படிப்பு நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை உனக்கு கத்து கொடுத்திருக்கு. ராதா, உனக்கு சமைக்க தெரியுமாமா? எங்க சிவாவுக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். என் பொண்ணுக்கு சமையல்ல எல்லா வேலையும் ரொம்ப நல்லா தெரியும், எல்லா சமையலும் நல்லா செய்வா. பண்டிகைங்க வந்தாவே போதும், எங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு எங்க வீட்டுல இருந்தான் பலகாரம் போகும். அப்போ ராமையா இப்படி சொன்னாரு. என்னங்க ராகவையா, இப்பதான் வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் போட்டிருக்காங்க, சுட சுட கொண்டு வர சொல்லட்டா? ஐயோ என்னால முடியாது, இப்பதான் என் வயிறு மொத்தமா நிறைஞ்சு போயிருக்கு. உங்க மரியாதைய பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகவையா சிவாவையும் அனுராதாவையும் கொஞ்ச நேரம் பேசிக்கிங்க அப்படின்னு அனுப்புனாங்க. பாருங்க அனுராதா, எனக்கு முதல்ல இந்த ஊருக்குள்ள வர பிடிக்கல. இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு சௌகரியமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல எல்லாரும் கௌரவத்தோட நடத்துறது பார்க்கும்போது என் மனச மாத்திக்கிட்டேன். நிறைய பேரு அப்படித்தான் நினைக்குவாங்க சிவா. கிராமம் அப்படின்னா அங்க வெறும் சேரு மட்டும் தான் இருக்கும்னு, வெயிலு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற மனுஷங்களோட மனசு ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். எங்க ஊருக்கு யாராவது புதுசா வந்தா அவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு நானுன்னு முன்னாடி வருவாங்க. ஆமா ஆமா, அது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. ஆமா, நீங்க படிச்சிருக்கீங்க, இந்த கிராமத்துல தானே நீங்க வளர்ந்தீங்க. சிட்டிக்கு வந்து எங்க கூட இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. படிப்பு நம்மளுக்கு விஞ்ஞானத்தை கத்து கொடுக்கும், மனுஷங்க நடுவுல எப்படி இருக்கணும்னு சம்ஸ்காரம் தான் நம்மளுக்கு கத்து கொடுக்கும். நீங்க உங்களோட அப்பா அம்மா என்ன உங்க வீட்டுல ஒருத்தியா நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நான் என்னோட கிராமத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு உங்களோட அன்பு இருந்தா போதும். அனுராதாவோட வார்த்தையை கேட்ட உடனே சிவனுக்கு அவதான் தனக்கு ஏத்த ஜோடி அப்படின்னு அவனோட மனசுல தோணிச்சு. உங்களோட பேச்சுல
ரொம்ப தெளிவான முடிவையே 2 பேரும் சேர்ந்து எடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரியவங்க இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ராகவையாவோட குடும்பம் கிளம்புனாங்க. நீங்க பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு எதுவா இருந்தாலும் சொல்லி அனுப்புங்க. உங்களோட பதிலுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா ராமையா, நீங்க எங்களை வரவேற்ற விதத்தை நாங்க மறக்க மாட்டோம். கிராமத்து ஜனங்க அவங்க காட்டுற அன்பு உண்மையிலேயே ரொம்ப பெருசு. கிணத்துல இருக்கிற எங்களோட பெரிய வீடோட உங்களோட ஓட்டு வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சிவனோட முகத்துல மாட்டு வண்டியில போறோம்னு இப்போ கஷ்டம் இருக்குல்ல. அப்பா அம்மா கூட ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தான். சிவா, இப்ப சொல்லுப்பா, எப்படிப்பா இருந்துச்சு இந்த பிரயாணம்? கிராமத்து பொண்ணு வேண்டான்னு சொன்னியே, இப்போ அனுராகா எப்படிப்பா இருக்கா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. வசதி வாய்ப்போட வாய் நிறைய பேசுற புன்னகையும் அவங்க நம்மள பாத்துக்கிற விதம் தான் பெருசுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு கூட என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் இப்ப நினைக்கிறேன். அந்த பொண்ணோட பணிவு மரியாதை எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சம்மதம். அப்பா, ஏங்க நம்ம பையன் நம்ம வழிக்கு வந்துட்டான். சிவா, கிராமத்து பழக்க வழக்கம்னா இதுதான்டா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா பட்டணத்தோட ருசி கொஞ்சம் கூட நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஷனோட சம்ஸ்காரம் நம்ம இருக்கிற இடம் பணத்து மூலியமா வராது. அவங்க வளர்ந்த விதம் அவங்க கத்துக்கிட்ட குணத்துல தான் இருக்கும். உண்மையான அழகு மனசுல தான் இருக்கும். அந்த அன்பை அவங்களோட வார்த்தை மூலியமா தான் வெளிப்படுத்துவாங்க. கனகவல்லி அப்படிங்கிற கிராமத்துல வீரையா காந்தம்மா அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு நாளும் ஊருக்குள்ள கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பையனான கோபிய நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. காந்தம், சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? சீக்கிரமா வேலையை முடிச்சா 2 பேரும் வேலைக்கு கிளம்பலாம். என்னங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? அப்புறம் வேலைக்கு கிளம்பணும்ல. ஆமாங்க, நம்ம வாழ்க்கைய பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போறது. ஒரு நாளாச்சு வீட்டுல இருக்க முடியுதா? உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறத தவிர்க்க முடியாது காந்தம். இன்னும் எவ்வளவு காலம் அப்படின்னுங்க எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. அப்படியெல்லாம் சொல்லாத காந்தம். நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம்? நம்ம புள்ளக்காக தானே. ஆமாங்க, அந்த நம்பிக்கையில தான் சமாதானப்படுத்திக்கிறேன் நான். என்ன, அவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே நம்மள பாத்துக்குவான். சரி சரி, சீக்கிரமா வா, நம்ம வேலைக்கு கிளம்பலாம். அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் கோபி காலேஜுக்கு போவாம சுத்திக்கிட்டு வேண்டாத பழக்கத்தை எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் டீ கடையில வீரையாவோட நண்பனான சூரி, டே கோபி, இந்த நேரத்துல நீ இந்த இடத்துல என்னடா பண்ற? மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா, நான் இப்படியே டீ குடிச்சிட்டு போலான்னு வந்த மாமா. என்னடா, மத்தியானம் 2 மணி ஆகுது, இப்ப டீ என்னடா? ஆமா, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போனியா இல்லையா? மாமா, போயிருந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோபியோட நண்பனான ராமு வந்தான். டே கோபி, எவ்வளவு சாமர்த்தியமா நம்ம 2 பேரும் காலேஜ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டோம்ல. வாய மூடுறான், சும்மாருடா. ஏ கோபி, உண்மையை சொல்லுங்கடா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, என் கையில சரியா உதைய வாங்குவீங்க. உண்மையை சொல்லுங்கடா. மாமா, அது இந்த இடத்துல சீட்டாட்டம் எல்லாம் தெரியும்டா எனக்கு. உன் அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கையை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? உங்க அப்பா அம்மா உன்னை பார்த்து எவ்வளவு கனவு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோபியும் அவனோட நண்பனான ராமும் எதுவுமே பேசாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா, உனக்கு நான் பேசுறது கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் நீங்க காலேஜுக்கு போவாம அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தது என் கண்ணுல பட்டுச்சு. அவ்வளவுதான், கைய கால உடைச்சிருவேன். ஒரு நாள் வீட்டுல வீரையா காந்தம்மா சாப்பிடும்போது தன்னோட பையன்கிட்ட, கோபி, எப்படிப்பா படிக்கிற? படிப்பெல்லாம் நல்லபடியா படிக்கிறியா? அப்பா, நான் நல்லாதான் படிக்கிறேங்கப்பா. காசு ஏதாவது வேணும்னா கவலைப்படாம கேளுப்பா. அதுக்குன்னு காசை கொடுத்தா வீணா செலவு பண்ண நீ? காந்தம், நீ பேசாம சும்மாரு. படிக்கிற பையன், வெளிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவனுக்கும் அவங்க முன்னாடி அசிங்கமா இருக்க கூடாது இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவனோட வயசு அப்படி. இந்த வயசு இப்படிதானே எனக்கு தெரியுங்க, அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கோபி, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்பா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா.
ஐயோ பைத்தியக்காரா, இதுக்கு போய் எதுக்குடா மன்னிப்பு? பா, இனிமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. இந்த ஒத்த வார்த்தை எங்களுக்கு போதும்பா. இன்னும் எத்தனை நாளுப்பா இருக்கு உன்னோட படிப்பு? அப்பா, இன்னும் 3 மாசம் இருக்குப்பா. என்னது 3 மாசமா? காந்தம், சரி சரி, பையனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்து அப்படின்னு காந்தையா அந்த பேச்சையே மாத்திட்டாரு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது உங்களோட கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் வயல்ல சூரி வீரையா கிட்ட, வீரையா, உன்னோட பையன் நல்லா படிக்கிறானா, நீ பாத்தியா? எனக்கு என்னடா, என் பையன் நல்லா படிக்கிறான், நல்லபடியா இருக்கான் பா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு கூட சொன்னான். சரி சரி, பரவாயில்லையே உன் புள்ள. ஆமா, இப்ப அவனுக்கு லீவு தானே, அவனை வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வந்து அவன் படிக்கிற புள்ள, அவனுக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு கூப்பிடல. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க? நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறது அவனுக்காக தானே. இன்னும் எவ்வளவு நாள்? இன்னும் 3 மாசத்துலயே அவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்களை கஷ்டம் இல்லாம பாத்துக்குவான். சரி சரி, நல்லது நடந்தா சரி. இப்படி நண்பருங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா 2 நாளுக்கு அப்புறம் வீரையாவோட தங்கச்சியான சூர்யாவதி மாமா பங்காராவ் வந்தாங்க. அண்ணன், எப்படி அண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? மச்சான், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா அண்ணன், எங்க என்னோட மாப்பிள்ள காணோம்? அவன் காலேஜுக்கு போயிருக்கான். சாயங்காலம் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவான். சரி சரி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கங்க, நாங்க வயலுக்கு போயிட்டு வரோம். என்ன மச்சான், எப்ப பார்த்தாலும் வேலை வேலைதானா? வேற என்னப்பா பண்றது? கஷ்டப்படுறது இந்த வயிற்றுக்காக தானே, எப்படியாவது வாழணுமே. அப்படி இல்ல மாமா, நாங்க சொல்றத ஒரு தடவை கேளு. அம்மா, சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உக்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வீரையா காந்தாம்மா 2 பேரும் வேலைக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்க. மச்சான், இங்க பாருங்க, நீங்களும் தங்கச்சியும் இந்த மாதிரி சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறது எங்களால பார்க்க முடியலங்க மச்சான். இவ்வளோ கஷ்டப்படுறது எங்க புள்ள கோபிக்காக தானே. இன்னும் 3 மாசம் கஷ்டப்பட்டா போதும், அதுக்கப்புறம் எங்க புள்ள வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஆமா மாமா, அதுக்கப்புறம் நானே வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்குவேன். ஓஹோ, அது வரைக்கும் இவங்க கஷ்டம் தப்பாது. வேற என்னங்க என்ன பண்றது, கஷ்டப்படணும்ல அப்படின்னு சொன்ன உடனே பங்காராவ் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி அன்னைக்கு காலையிலேயே வீரையா கிட்ட பேசினாரு. ஆமா, நீங்க எதுவுமே நினைக்கலன்னா நான் முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நான் பட்டணத்துல தங்கம் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கு இப்போ என்ன ஆச்சு? நான் இத்தனை காலத்துக்கு என்னோட நண்பன் கூட தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைக்கு வந்தது. அதனாலதான் இனிமே நானே சொந்தமா ஸ்வயமா வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். ரொம்ப நல்ல விஷயம் மச்சான். நான் உங்க வியாபாரம் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது இல்லைங்கண்ணு, அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க கொஞ்சம் பணம் வேணும்னு, அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம். உங்க அண்ணனை பத்தி, உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு எல்லாம் தெரிஞ்சு கூடவா மறுபடியும் அவர்கிட்ட காசு கேட்க நீ வந்திருக்க? மச்சான், இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தது காசை பத்தி எல்லாம் இல்ல. அப்புறம் வேற எந்த விஷயம் மச்சான்? நீங்க விவசாயம் செஞ்சு வர காசுல எங்க கூட சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதுல லாபம் வந்தா அதுக்கு உங்களுக்கும் சரி பங்கா கொடுக்கறோம். ஆமா ஆமா, உங்களுக்கு 2 மடங்கு காசு வரும் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து அவனோட நண்பனான சூரி அந்த இடத்துக்கு வந்தான். வீரையா, வீட்டுலதான் இருக்கியா? டே நீயா, வாப்பா. என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன் தங்கச்சி மாப்பிள்ளையும் வந்திருக்காங்களே, அவங்களதான் பார்க்க வந்தேன். சரி சரி, இந்த பக்கம் வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு பங்காராவ் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னான். உங்க பேசும்போது காந்தம்மா கூட அங்க வந்தாங்க. என்னடா வீரா, அவங்க பேச்ச நம்பி நீ வயல விக்கணும் அப்படின்னு பாக்குறியா? ஆமாண்டா, நீயே பாரு எங்களோட வாழ்க்கைய. 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டே ஆகணும். இந்த நடுவுல கோபியோட படிப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா அவன் எங்களை பாக்குவான்னு அவன் காலடியில இருக்க முடியாது. இதே விஷயத்த பத்தி தான் நானும் உனக்கு சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா வாழ்க்கையிலேயே எதேதோ பிரச்சனை வருது.
ஆனா நீ என்னதான் வயல வித்தாலும் நம்ம பிரச்சனை தீரும்னு சொல்ல முடியாது. பட்டணத்தோட வியாபாரம் அங்க என்னைக்கு காசு கூடுது என்னைக்கு காசு குறையுது அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. வாழ்க்கையில தலைமையில கை வச்சுக்கிட்டு உக்கார கூடாது இல்லங்கண்ணா. என்னவோமா, உங்களோட கஷ்டத்துக்காக தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் முன்னேறலாம், அதிகமா ஆசைப்பட்டா எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 மாசத்துல எவ்வளவு காசை நம்ம போட்டுமோ அதை விட நல்ல லாபம் வந்தது. செலவு லாபம் எல்லாமே தாறுமாறாயிடுச்சு. அட, என்ன இது இப்படி நடந்து போச்சு? வியாபாரம் அப்படின்னு சொன்னா லாபம் நஷ்டம் எல்லாமே சகஜம். செய்யற இந்த வியாபாரத்துல கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சமாளிச்சு முன்னாடி வேற போகணுமே. பாருப்பா, நான் நிம்மதியா இருந்தேன், என்ன கஷ்டத்துல கொண்டு வந்து தள்ளிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமாமா? உங்க கஷ்டம் உங்க லாபம், அவங்க உங்களுக்காக அவங்கவுங்க தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே வீரையா தான் ஏமாந்து போயிட்டேன், தனக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டு நின்னா. என்னடா இதெல்லாம், உன்னோட மச்சான் இப்படி பண்ணிட்டான். உங்க 2 பேரு நடுவுல ஒப்பந்தம் இருக்குல்ல, எல்லாரையும் நிக்க வச்சு கரெக்டா தீர்ப்ப கேட்கணும். என் தங்கச்சியோட மூஞ்ச பார்த்து என்னால எதுவுமே பேச முடியல. ஆமாங்கண்ண, என் நாத்தனார்லையா? ஆமாங்கண்ண, எல்லாமே வித்தியாசமா நடந்து போயிடுச்சு. போய் என்னம்மா பண்ண முடியும்? நான் அன்னிக்கே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு. நீ சொல்றது கூட உண்மைதான்டா. அன்னைக்கு ஆவசியப்பட்டு தப்பா முடிவெடுத்துட்டேன். நாங்க மறுபடியும் விவசாயத்தை செய்யறோம். கோப்பிய கூட அந்த காசுலயே நாங்க படிக்க வைக்கிறோம். நாங்க போய் இந்த வழியிலேயே சம்பாதிக்க பாக்குறோம். உன்னோட வார்த்தையை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்பத்துக்கு எந்த பணம் உதவி தேவையா இருந்தாலும் நான் இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ண அப்படின்னு காந்தம்மா சொன்னாங்க. நடந்தது ஒண்ணு நினைச்சது ஒண்ணு அப்படின்னு சொல்ற வார்த்தை கூட உண்மையானது. பணம் அதிகமா வருது அப்படின்னு தெரியாத வேலையில கை வைக்கிறதுக்கு பதிலா நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையில பணத்தை சம்பாதிக்கிறது புத்திசாலித்தனம். தெரியாத வழியில போறதுக்கு முன்னாடி அந்த வழியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது.